ஏறி கேட்க போயினோம். என்ன பதில் நீங்கள் சொல்ல போறீங்க? நீங்கள் தான் தளத்துக்கு பொறுப்பாளர். மைந்தன் இல்ல வேணுமே குரணைக்காங்க இவர்கிட்ட மட்டும் போடாதுங்க கதைங்க பண்ணி வந்த போலீஸ் இருக்கா. ஹலோ ஹலோ எஸ்பி மைந்தனை மீட் பண்ணி போட்டீர் போல நீர். இல்ல வர்ற என்ன அந்த ஜோக்க எஸ்பி தம்பி நாங்கள் முடிவுல தெளிவண்ண நான் சொல்றேன் ஆதரவு தான். ஆனா நாங்க என்ன சொல்றோம் என்றால் அர்ஜுனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் விடுகிற தவறுகளை தவறுனா கடுமையா சாடுவோம். புகழ்வோம். இந்த ரெண்டே நாங்கள் செய்வோம். இல்லாட்டி என்னை பொறுத்தவரையில நாங்கள் ஒருவருக்கும் ஆதரவு அளிக்க மாட்டோம். ஆனால் ஒருவருக்கும் ஆதரவு அளிக்க மாட்டோம். நாங்கள் அதிகமாக விமர்சனத்துக்குரிய ஆட்களைத்தான் நாங்கள் மாற்றமா இருப்போம். ஆனா அர்ஜுனா ராமநாதன் வந்து நல்லது செய்தாரண்டா, இது மக்கள் மன்றம். மக்களாகிய நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வேன். ஏன் அப்படின்னா இப்ப பாராளுமன்ற தேர்தலில் வென்றது பிறகு இப்ப நீங்க கேட்ட அத்தனை கேள்விக்கும் என்னோட பதில் இல்லையான்னு. நான் ஒரு மனச்சாட்சி உள்ள மனிதநேயன். உங்களோட கேள்விக்கு என்னோட பதில் இல்ல, மன்னிச்சு கொள்ளுங்க. அப்ப நாளைக்கு மாநில சபை தேர்தலை வென்றுட்டு ஒருவேளை நீங்க தோற்று போனா அந்த மக்கள் வந்துட்டு நாங்கள் இவ்வளவு செலவு செய்து நாங்கள் இப்ப பதில சொல்லுங்க வன்னிமேந்தன் நீங்களும் தளத்துக்கு பொறுப்பண்டா நான் என்ன செய்யறது? இல்ல நீங்களும் பண்ணி அப்ப ஏற்றுக்கொள்ளாடி நீங்களே ஒரு ஆக்களை வச்சு வெல்லுங்க செய்யுங்க. நாங்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவா வர மாட்டோம். இல்ல இல்ல எங்கட மக்களுக்காண்டி வேண்டி எங்கட அபிவிருத்திக்காண்டி வேண்டி இல்ல நாங்கள் ஐயா 2-3 கிழமை நாங்க பொறுத்திருப்போம். அதுக்கு பிறகு சில விடயங்களை முன்னெடுப்போம். அரசியல்ல நல்ல மாட்டுக்கு ஐயா இது என்ன தனிப்பட்ட கருத்து, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நாங்கள் பெற்றுக்கொண்ட பெயர் நமக்கு போதும். எங்களுடைய மக்கள் நீங்க வன்னிமேந்தனாக என்ன அவமதிச்சுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எப்படியும் பொழுதுங்க அது எனக்கு பிரச்சனை இல்லை, அது தனிநபர் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னை நாம் இந்த மக்கள் எங்களுக்கு பின்னால வந்து நின்றவங்க. அந்த மக்கள் இரவு பகல் உங்களோட குமரலாம் எத்தனை மக்களுக்கு இருக்கு. அந்த மக்களை ஏமாத்துறதுக்கு நான் தயாரில்லை. நாளைக்கு சொல்லக்கூடாது வன்னிமேந்தன் நீங்கள் கைகாட்டி நீங்கள் நின்றபடியாத்தான் இத்தனை ஏமாற்றமும் எனக்கு வந்தேன்டாம், அந்த பேர் எனக்கு வேண்டாம். அப்ப நாளைக்கு இன்னொரு ஏமாற்றம் வந்தேன்டா, நாளைக்கு மக்கள் இவன் வாடகபாய், இவன் விலை போனவன், இவன் ஒரு விபச்சாரன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெயர் வந்துவிடும். அந்த பேருக்கு நான் பிச்சைக்காரன் இருந்துட்டு போறேன், அந்த பேர் எனக்கு வேண்டாம். நாளைக்கு நீங்கள் பாராளுமன்றம் போறதுக்காக நாங்கள் ஏணியாக இருந்தோம். ஏணியாக இருந்ததுக்கு நீங்களே சொல்றீங்க இதுவரைக்கும் வந்து ஒரு நன்றி சொல்லல. அப்ப நாளைக்கு இன்னொரு தரம் ஆதரவு கொடுத்துட்டு அந்த நேரம் வந்து நீங்கள் திருப்பவும் இதே கேள்வியை கேட்ட நான் என்னையா பாய் சொல்றது? இல்ல இல்ல பொறுங்க, நான் எனக்கு நன்றி சொல்லாடையும் பரவாயில்ல. நான் ஒரு நிமிஷம் சாரி, நான் சாப்பிட்ட உள்ள பேசணும் சொல்லுங்க. மக்களை நீங்க சொல்லுங்க, இந்த அண்ணா கேள்விக்கு நான் அர்ஜுனாவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறதா ஓமண்டா ஏஸ் போடுங்க, இல்லையா நோ ஒன்று போடுங்க. அதால வர ஏஸ் போடுற நீங்க உங்களுக்கு ஒரு பயிரை சொல்லி கொள்றேன். அதால வர பிரச்சனைக்கு நான் பொறுப்பில்லை. அர்ஜுனாவை இன்னும் நான் ஆதரிக்கணும்னு சொன்னா ஏஸ் போடுங்க, இல்லையா நோ ஒன்று போடுங்க. மக்கள் அங்க நீங்க பாருங்க, கருத்தை பாருங்க. பாருங்க 50க்கு 50 தான் வருது. அதான் 50%. அப்ப நான் என்னென்ன செய்யறது? இப்ப இப்படி வரைக்கும் என்னென்ன செய்யறது சொல்லுங்க. இங்க பாருங்க, இப்ப கிட்டத்தட்ட 667 கிட்ட 700 பேர் கிட்ட நிக்கிறேன். முறுவல் நிலையால தளம் வந்து 2ஆ பிரிஞ்சு நிக்குது. அப்ப நான் என்ன செய்யற சொல்லுங்க. ஏன்னா பொறுப்புணர்வு மக்களுக்குரிய கோபத்துக்குரிய காரணம் என்ன? தேர்தல் முடிவிட்டு அதே நாள் இந்த தளத்துல வந்து நான் மகிழ்ச்சியை கொண்டாடணும்னு சொல்லி இன்னும் வரையில. ஒரு அரசியல்வாதி பகட்டுக்காவது நடிச்சிருக்கோம், சும்மா தான் வந்து சொல்லிட்டு போயிருக்கோம். இப்ப என்ன நடக்குதாண்டா, புலம்பெயர் தேசத்துல அர்ஜுனாண்ட பேர்ல ஒரு கட்டமைப்பு நடக்குதாம். அப்ப இதுலயே நோவண்ட போடுற மக்கள் நாளைக்கு எப்படி இந்த புலத்தில் உள்ள கட்டமைப்புக்கு சேருவினம்? இது ஒரு ஐடியாஸ், ஒரு குரூப் வந்து செப்பரேட்டா இயங்குது. அப்ப அப்படி என்ன நம்பி வர மக்களுக்கு ஒருபோது நான் முதுகுல குத்த மாட்டேன், அந்த மக்களுக்கு புலியா வழி நடத்த மாட்டேன், நான் வர மாட்டேன். நான் அதுக்குத்தான் நான் வேண்டின இந்த அடிய மாதிரி இந்த வலிய மாதிரி இந்த மக்கள் சந்திக்க கூடாது. நாளைக்கு நான் மக்கள் மத்தியில முன்னுக்கு போக முடியாது.
அது சரி. அரசியல்வாதி இன்றைக்கு வந்துட்டு குட் பை நன்றி வணக்கம் சொல்லி நாளைக்கு போயிடுவாங்க. நாளைக்கு நான் தான் மக்கள் முன்னுக்கு முகத்தை வச்சு கொண்டு போகணும். மக்களை என்னத்தான் கேள்வி வைப்பினும் அத்தனை கேள்விக்கு நான் தான் பதில் சொல்லணும். அது சரி. நீங்க கேட்கிற கேள்விக்கு கேட்டா பதில் இல்லையா என்ன? ஏன் இந்த தளம் ஆதரவா பிரச்சனை செய்றீங்க, பதில் சொல்லுங்கண்டா. அதுக்கு நான் பதில் சொல்லலான்னு சொல்லிட்டு போனா நான் சுயநலவாதி. ஒரு பொதுநிலையோட மனச்சாட்சியோட பதில் சொல்லணும்டா. அண்ணா மன்னிச்சு கொள்ளுங்க, இந்த மன்னிப்பை திருப்பி திருப்பி கேட்கறதுக்கு என்னால இயலாது. அது முடியாது. அது சரி. நான் இப்பவும் சொல்றேன் மணிவண்ணன், அவருக்கு நான் இப்பவும் ஆதரவு தான். நீங்கள் 1000 முடிஞ்சால் அவற்றை நாளாண்டைக்கு அவற்றை அமர்வு இருக்கு. முதலாவது 10வது அமர்வு பார்லிமெண்ட்ல அதை முடிஞ்ச அப்புறம் 2 ரெய்னிங் இருக்கான் 2 days. அதை முடிய ஒருக்கா வடமராட்சிக்கு உங்களால் முடிஞ்சா செய்து விடுங்க. ஏன்னா நான் உங்களோட கதையெல்லாம் கேட்டு தான் நான் போனேன். நாங்கள் லோஜியக்காகவே எனக்கு யாருன்னு தெரியா வேண்டாம் என் அக்காவோட படித்தவா அவ கூட இன்றைக்கு ஃபோன் அடித்தா சரியான பதில் இல்லை. அவ பாவம். காத்திருங்கோ. காலம் புதியவர்களை வழிகாட்டும். அந்த வழிகாட்டுதல் உன்னதமாக இருந்தால், உயிர்ப்போடு இருந்தால், நேர்மையோடு இருந்தால், நெஞ்சத்துக்கு நன்றியுடையவர்களாக இருந்தால் காலம் அவர்களுக்கு கைகாட்டும். அதுவரை காத்திருப்போம். அவசரம் வேண்டாம். கடல் அலைகள் எப்பொழுதும் கொந்தளிப்புடன் தான் காணப்படும். ஆனால் அந்த கடலோலை ஒரு நாள் சுனாமியாக எழுகின்ற பொழுதுதான் பேரழிவு ஏற்படும். அந்த பேரழிவு ஒரு நாள் ஏற்படும். ஏன் கடல் இப்போது அலைகள் கொந்தளிக்க ஆரம்பித்துள்ளன. ஒரு நாள் சுனாமி வருகின்ற பொழுது புதிய எனக்கு நன்றியோ கொமெண்ட்ஸோ வேண்டாம். என்ன நாங்க காட்டுறாங்களே நான் கேட்கறாங்க. ஏன் டாக்டர் வரையில சாய்ராமண்ணா வணக்கம் அண்ணா. நீங்க செய்த உதவிக்கு நல்ல நன்றி. இதுல நீங்க கோவப்பட வேண்டாம். தயவு செய்து கொஞ்ச நாளைக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க. யாராருக்கு நீங்க வாக்களிச்ச நீங்க யார் உங்களை தேடி வரணும்னு சொல்லி அவையில பார்த்து நீங்க நல்ல ஆக்களை தேர்வு செய்து அடுத்த தேர்தலுக்கு கொண்டு போங்கண்ணா. அதான் எங்களால் சொல்லிடும். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி யார் திருப்பி வந்து என்னென்ன வாக்குறுதிகள் தந்துச்சினமோ என்னென்ன வந்து செய்திச்சினமோ யாரா திருப்பி வந்துச்சுனமோ அவையில பார்த்து திருப்பி நீங்கள் அதுக்குள்ளே தெரிவு செய்து திருப்பி நீங்கள் உங்கள்கிட்ட இந்த தேர்தலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. ஏன் நீங்கள் கோவிக்கிறீங்க? இவ்வளோலாம் இருந்த நீங்கள் அவசரப்படாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிலவில் டைம் இல்லாமல் இருக்கலாம். சிலவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ ஒரு கிழமை 2 கிழமை வெயிட் பண்ணுங்க. எப்படியோ திருப்பி மக்கள்கிட்ட சந்திக்க வரத்தானே வேணும் அவையில் வாழ்க்கைக்கு. அப்போ அவையில் உங்களை மதித்து யார் வந்து உங்களை மதித்து யார் உங்களை செய்யணுமோ அவையில் நீங்கள் திருப்பி ஆதரவுடுங்க. இல்லாட்டி நீங்கள் விருப்பமான ஆக்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம். அதான் எந்த கருத்து என்ன. நீங்கள் கோவிச்சு நாங்கள் அவையில பற்றி அவதூறு வரப்பியோ இது வரப்பியோ எங்களுக்கு ஒரு யோசனை இல்லையா. நடந்து முடிஞ்சதுதான். நல்லதோ கெட்டதோ நீங்கள் வெயிட் பண்ணுங்க. உங்களை அவைகளுக்கு தேவை. அவைகளுக்கு தான் மக்களை தேவை. யாரண்டா என்ன அது அர்ச்சுனா இல்லை எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் அவைகளுக்கு தான் மக்களை தேவை. அவையெல்லாம் திருப்பி மக்கள்கிட்ட வரணும். நீங்கள் அவையில சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள்கிட்ட வரணும். அவையில் வந்து பார்க்கணும். அவையில நீங்கள் தெரிவு செய்யுங்க. உங்களுக்கு தானே வசதி இருக்கு. இன்னும் நல்ல வடிவா நீங்க தெரிவு செய்யலாம். ரவி என்ன செல்வம் எஸ்பி மைந்தன் அந்த தம்பி இந்த போனுக்கு மெசேஜ் போடுறாரு அடுக்க சொல்லி. என்ன பேர் அந்த ஸ்ரீராமன் ஸ்ரீராம் இல்ல அவர் இல்ல மற்ற இல்ல அவர்கிட்ட சொல்லுங்க வெயிட் பண்ண சொல்லி. அவர் நாளே வந்து சந்திச்சினமண்டா அவர் மேற்கொண்டு இந்த சம்பந்தமா தொடர்ந்து பயணிக்கிற அரசியல் ரவீன வன்மீன் பாருங்க. ரவீன வன்மீன் சர்மியாக்கா அந்த அவரை சொல்றீங்களா? இந்த ஸ்ரீராமண்ணா வந்தார். அவர் இல்ல ரவீனா புறங்க. ரவீனா வெயிட் பண்ணுங்க. ஆமா நீங்க சொல்றாங்க. என்ன சொன்னா மேல ரிக்வெஸ்ட் தந்தவராம எடுக்க சொல்லி எடுக்கணும் இல்லையாம நினைக்கிறேன். அந்த அக்காண்ட பேர்ல தான் நிக்க SHRM ஒரு ஆர்குமெண்ட் ஒன்றும் இல்லாமல் உங்களோட கருத்தை அமைதியா வையுங்க. எங்களுக்கு நீங்க கதைங்க. சரி அண்ணா வணக்கம். சர்மியா அண்ணா கதைங்க. அண்ணா சர்மியா லீவ் பண்ண கதைங்க. வணக்கம். அப்போது நீங்கள் இறக்கிட்டீங்க. அது சரியான வேதனையாக இருந்தது. இப்போ அவர் கதைச்சவரும் அங்கே இருக்கும்போது இருந்தவர் தான். ஸோ நான் இந்த தளத்துக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதமாக ஒரு தளத்தில் நான் இருக்கிறேன். சரியோ நான் எனக்கு கொஞ்ச நேரம் கதை கேட்டேங்க. ஸோ நான் இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு 4 பக்கத்தில் எல்லோரும் இருக்கிறீங்க. நான் ஒரு நோக்கத்துக்காகத்தான் நான் இந்த தளத்துக்கு வந்தேன். இப்போ எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு.
இலங்கைக்கு வந்து 2015 வந்தேன். இந்த தலைவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தலைவனை நான் இது பார்த்தேன். அதுக்காகத்தான் நான் ஓடுறேன். சரியோ, நானும் எனது ஒய்ஃபும் எந்த ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கிறோம். எல்லா வேலையும் விட்டு இந்த லோஜிக்காக்கு பிரகாஷனாக்காக வேலை பார்த்தோம் நிறைய நேரம். வந்து இந்த தளத்திலே சொன்னோம் நாங்க உதவி செய்கிறோம், அது உண்மையான. சரியோ, அப்ப நாங்க இறங்கி வேலை பார்க்கிறோம். சரியோ, இறங்கி வேலை பார்க்கிறோம். எனக்கு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் காலேஜுக்கு முன்னால ஹோல் நைட் நின்றவ 2 பேரும். நாங்க தான் பக்கத்துல 2 மணிக்கு கூட இதுல வந்து சொன்னோம் நான் சனிக்கிழமை போறேன் கிளினிக்கு. சரியோ, ஆனா நீங்க என்ன நீங்க மதிக்கல. சரியோ, இல்ல அப்படியாண்டு இல்ல, சில இடங்கள்ல இதுகள் நடக்கிறது மன்னிச்சு கொள்ளுங்க. 2 பேர் நீங்க நிக்க தலைப்பை விட்டு வெளியில ஒரு பிரச்சனை போய்க்குள்ள நாங்களும் என்னென்ன செய்யறது. இல்ல நான் பாத்தீங்கன்னா ஒன்று சேர்க்கணும் தான் நான் வர்றேன். நீங்க யாரு கிரீன்லாண்ட் ஐயாட்ட கேட்டு பாருங்க. நான் நேத்து கூட கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவரோட கதைச்சினேன். தவறுதெல்லாம் நடந்துட்டா நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்றோம். அதாவது நாங்க ஒரு தலைவனுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம். என்ன சொல்லுங்க அப்பா, ஒருக்கா விடுங்க. என்ன சொல்லுங்க அப்பா, இதுக்கு முடிவு காட்டுறோம் இந்த தளத்துல இருக்க ஒருத்தராலும் இயலாது. இதுக்கு முடிவு காட்டுறது டாக்டர் ஒரு ஆளால தான் இயலும். அதாவது என்னண்டா, நாங்கள் வர வேண்டாம்னு சொல்ல இல்லையே இந்த தளத்துக்கு டாக்டர். வர வேணாமன்னு நான் சொல்றேன், நான் சொல்லல ஐயா, புரியுதா? அதாவது அவர் என்ன நோக்கத்தில் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. நானும் அடிச்சுட்டு தான் இருக்கிறேன், அவரை வர சொல்லி நானும் அடிச்சுட்டு தான் இருக்கிறேன். சரியோ, அவர் ஆன்சர் பண்றாரு இல்ல. ஆனால் மேபி சிலவேளை அவர் வேற வச்சிருக்கலாம். என்னண்டா, அன்றைக்கு நான் அந்த டைம் நான் ஸ்டாப் பண்ணேன். ஓகே, என்னோட இதை வச்சு நீங்க மதிப்பளிச்சு நீங்க நிப்பாட்டினீங்க. மேபி அந்த விஷயங்கள் ட்ரிகர் ஆகி அவர் மேபி சில அடுத்த நாள் வராமல் இருக்கலாம். இல்லாட்டி மேபி சில திரும்ப ஏதோ யோசனை திரும்ப வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. சரியோ, ஆனா நான் சொல்றேன், நல்ல விஷயங்கள் இப்ப நடக்க போகுது. அந்த விஷயங்களை நீங்க பண்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களோட இதுகளும் அதை கெடுக்க வேணாம்னா நான் சொல்றேன். சரியோ, நிறைய விஷயங்கள் நல்லா நடக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, நான் சொல்றேன், சொல்லுங்க மக்களை. மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்றது, இந்த தளத்துல வெற்றி பெற்றவர் இந்த மக்களால பொருளாதார மற்றும் வேறு சில வழிகளாலையும் அர்ப்பணிப்போட மக்கள் இந்த தளத்துல இருந்து பெரிய பங்களிப்பு செய்தவர். அந்த மக்களுக்கு இது பனிமேந்தன தளம் இல்லை, இது மக்கள்லாம் நீதிபதி. மக்கள் என்ன சொல்லணுமோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படணும். இப்ப கேட்டா தானே அச்சுனாக்கு ஆதரவு கொடுக்கணும். 50க்கு 50 எஸ் நோனா வந்தது. ஏன் இந்த விழிச்சு நீங்க நல்லா புரிஞ்சு இந்த தளத்துல ஒருபோதும் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பண சேகரிப்புல இந்த தளம் ஈடுபடாது. வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை. எப்படி வசதி, வாய்ப்பில்லை. ஒன்று. இரண்டாவது, நாங்கள் மனிதநேய மிக்கவர்கள். நீங்கள் இதுவரைக்கும் வந்து இந்த மக்களுக்கு இவ்வளவு அர்ப்பணிப்பு செய்த மக்களுக்கு நன்றி சொல்லல. நாளைக்கு நாங்கள் எப்படி நம்புறது? மக்கள் என்ன கேட்கணும் இந்த கேள்வியை. நான் என்ன போய் சொல்றது? நாங்க ஒரு நோக்கத்துக்காக ஓடிட்டு இருக்கிறோம். அக்காவும் பாவம், நீங்களும் பாவம். நீங்க ஒரு கம்ப்யூட்டர் ஆசிரியர், ஒரு பெத்தகர். அக்கா பாவம் பேங்க்ல வேலையை விட்டு போனீங்க. ஓடிட்டு இருக்கும் நன்றிக்காக நான் இது வேலை பார்க்கல பிரதர். இல்ல, உங்களுக்குள்ள இந்த உணர்வு ஏன் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அர்ஜுனாக்கு இல்ல? ஏன் இல்ல? எங்க போனது? ஒன்று சொல்லவா? என்ன கொஞ்சம் பேச விடுங்க. என்ன கொஞ்சம் பேச விடுங்க. எங்க போனது அவருக்கு? பாராளுமன்ற உறுப்பினர் வந்த உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன முக்கியம்? மக்கள் முக்கியமா? உங்களோட ஈகோ முக்கியமா? சுயநலம் முக்கியமா? மக்களது நிலவரம் முக்கியமா? மக்களது வாழ்வாதாரம் முக்கியமா? எது முக்கியம் உங்களுக்கு? ஓட்டு போட்ட ஒவ்வொரு குடிமகனுக்கும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நீங்களா இல்லையா? என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? மக்கள் கேட்பானா இல்லையா கேள்வி? நாங்கள் இந்த தளத்தை இன்றைக்கு ஏதாவது குழப்பம் செய்தாங்க. இந்த அண்ணா அந்த கேட்ட கேள்விக்கு என்ன பதில் இல்ல. இந்த திலீபண்ணா உண்மையா பாவம். அவரு கணனி ஆசிரியர், பத்தகர். அக்கா வந்து பேங்க்ல வேலை செய்யும். அதுல விட்டுட்டு யாருக்கு அர்ஜுனாங்களுக்கு செய்வார் பின்னால வந்ததில்ல. உங்களுக்கு அந்த நன்றி இருக்கா? நன்றி. சரி, அவரை தான் அவர் அண்ணா ரகுராமன், அவர் நீதி தேவதன் எங்க போனவர்?
அண்ணா அர்ஜுனா கொஞ்சம் பிஸியா இருக்கிறார், வர முடியாம போச்சு அண்ணா, அதனால நான் சொல்றேன். ஏன் அவர் வரையில இந்த நிமிடம் மட்டும் வரையில, ஏன் வரையில? அப்ப இவர்களெல்லாம் சுயநல கொண்ட மனிதர்கள் நாளைக்கு எப்படி மக்களுக்கு சேவை செய்யணும்? இப்பவும் வந்து காசில 1,50,00,000 வாகனம் விற்க போறேன். என்ன இது? மக்களுடைய மனசுல என்ன தோற்றத்தை நிலப்பாட்டை உருவாக்கும்? இது ஏதாவது உங்களுக்கு தூர நோக்கு சிந்தனை இருக்கா? 1,50,00,000 இந்த வாகனம் விற்க போறேன்னு சொன்னா மக்கள் என்ன யோசிப்போம்? 72 லட்சம் தான் கடன் இருக்குது, இப்ப 1,50,00,000 விற்க போறேன்டா மக்கள் என்ன செய்யணும்? பிசினஸ்காரனா மாறிட்டார். அப்ப வியாபாரியா இப்ப மாறிட்டீங்க. முதல் நாள்லயே இப்பவும் நீங்க கதைக்கிறது தப்பான வார்த்தை. நீங்க என்ன தப்புன்னு சொல்லுங்க. நீங்க என்ன தப்புன்னு சொல்லுங்க. திருப்பி நீங்க என்ன தப்புன்னு சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. மக்கள் இப்படி யோசிக்கிறமா இல்லையா? இல்ல 1.5 கோடி மக்கள் என்ன சொல்லுங்க? திரும்ப 1.5 கோடி சொல்ல முடியும். அந்த பான கதை எப்படிங்க அண்ணா இதை விட்டுட்டு என்ன நீங்க சொல்றீங்க? 1.5 கோடி 1.5 கோடி அந்த வாகனத்து பெருமதி 1.5 கோடி தான். நீங்க புரிஞ்சு கொள்றீங்க இல்ல? ஆனா நாங்கள் இந்த தளத்துக்குள்ள நாங்கள் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை என்னத்துக்கு வந்தேன்டா, எங்களுக்கான ஒரு அரசியல் தலைமையோட தேர்வு செய்யணும்டா காட்டித்தான் நாங்கள் மன சுத்தியோட இதுக்குள்ள பயணிச்சோம். நீங்க என்னண்டா நீங்க திரும்ப என்னண்டா பிரதர், நான் சொல்ற கேளுங்க, ஒரு நிமிஷம் சொல்ற கேளுங்க. அன்றைக்கு அந்த வாக்கு அந்த தேர்தல் அண்டு அங்க எண்ணிட்டு இருக்கும் போது கூட நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மாறி 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 அடிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்பவே எனக்கு தெரியும் இது திரும்ப நாளைக்கு அர்ஜுனா டாக்டர் வர மாட்டார், இந்த தளத்துக்கு வந்து தன்னுடைய பேரை கெடுக்கணும். நீங்க ஒரு தர பட்சமா கதைக்கணும். எங்களுக்கு 8 வேட்பாளரும் எங்களுக்கு 8 வேட்பாளரும் ஒரே மாதிரி தான். நீங்கள் வந்து அர்ஜுனா ராமநாத் சார்பா கழிக்கணும். ஒரு நிமிஷம் என்ன கை கொடுங்க ப்ளீஸ், என்ன கை கொடுங்க ப்ளீஸ், என்ன கை கொடுங்க. எங்களுக்கு அர்ஜுனா ராமநாத் நம்பி களத்துல வந்த 8 வேட்பாளரும் வேட்பாளர் தான். அவை மனித ஜடங்கள் தான், மனித உயிர்கள் தான். அவை ஜடங்கள் இல்லை, அவைக்கு உணர்வு இருக்குது, அவருக்கு அர்ப்பணிப்பு இருக்குது. அத்தனை பேரும் நல்லவனா கட்டவனா 8 பேரும் எங்களுக்கு வேட்பாளர். அந்த 8 பேரும் அன்றைக்கு ஒத்துழைக்கிறேன்னு சொன்னா நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருப்பீங்களோ? வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்க முடியுமோ? ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சா கதைங்க. நீங்க வந்திருப்பீங்களா பாராளுமன்ற உறுப்பினரா? வந்திருப்பீங்களா? நீங்கள் உங்களுடைய சுயநலத்துக்காக கடைசி நேரத்தில் ஏனையோல காய் வெட்டி போட்டு நீங்கள் மட்டும் வெல்லணும் வேண்டாம் அந்த மூலோபாய தந்திரவாதத்தை வகுத்தது சரியா புள்ளியா? சரியா புள்ளியா? கடைசி நேரத்துல முடிச்ச அப்புறம் பேசுங்க. கடைசி நேரத்துல அந்த வாக்கெடுப்புல நாங்கள் என்ன செய்யறாங்க? எங்களோட ஆதங்கத்தை தான் கதைச்சிருந்தோம். இது எங்களோட ஆதங்கம். இப்ப இந்த அண்ணா கதைச்சது ஆதங்கம், நீங்கள் கதைக்கிறது ஆதங்கம். இது போலத்தான் எங்களோட ஆதங்கத்தை நாங்கள் கடுமையா கதைக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இது மக்களுடைய ஆதங்கம், மக்களுடைய ஆதங்கம். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அவர் அப்படி கழிச்ச போட்டார். அப்ப என்ன? அர்ஜுனா வாழ்க, அர்ஜுனா வாழ்க, உங்க மாமன்னன் வாழ்க, உங்க மாமனிதர் வாழ்க, எங்க மனித புனிதர் வாழ்க, சொந்த காசுல சாப்பிட்டவர் வாழ்க, இப்படியா கத்தோம் நாங்கள்? நான் திருப்ப சொல்றேன், திருப்ப வன்னி மன்னனாக என்ன சீண்டினீங்கடா எங்கட அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஒரு கேள்விக்கும் பதில் இல்லை உங்கள்கிட்ட. ரோட்டில் நடமாட முடியாத சூழல் உங்களுக்கு உருவாகும். நான் திருப்ப சொல்றேன்னு எச்சரிக்கிறேன். அவ்வளவுக்கு புயல் இருக்காங்கள்ட்ட. சரிதானே? திருப்ப அவ்வளவுக்கு புதையல் இருக்குது உங்கள்கிட்ட. நாங்க முறையாவது கேள்வி கேட்டிருந்தாண்டா நீங்க இப்படி தலை தறிக்க ஆடி இருக்க மாட்டீங்க. இந்த ஈக்கோட பன்ம புகழ்ச்சியோட நீங்க ஆடி இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு நினைப்பிருக்கு இப்போ மக்கள் தூக்கி தலையை வச்சு ஆடினோம். நான் திருப்ப சொல்றேன், இந்த வன்னிமல்ல தளத்துல பணம் சேகரிக்க மாட்டோம்னு சொன்னது அவருக்கு வருமானம் இல்லை. இப்ப அவர் தளத்தை பிரதானமாக பயன்படுத்தினது அவர் பணம் சம்பாதிக்க மட்டும்தான். அந்த இந்த தளத்தை உத்தியோகபூர்வமாக அறிவிச்சதும் சுரேஷ் பிரபான முதல்வர் நாயக்கர் அவர் 3 லட்சம் ரூபாய் அனுப்பியிருந்தவர். அந்த செய்தி போய் வன்னிமந்தன் தளத்தினூடாக என்று சொல்லப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த தளத்தையார் ஒபிசில் என்று அறிவிச்சுட்டு எங்களுக்கு வாய்க்கட்ட போட்டவர். ஏன் நாளைக்கு அவங்க மாறிட்டாங்கடா நாங்க தோத்து போயிடுவோம் பயம் வந்துட்டு அவருக்கு. உடனே ஒபிசில் அறிவிச்சு விட்டார். நாங்களும் என்ன செய்யணும்? ஆதரிச்சது வேற வழி இல்லை. அதை ஆமோதிக்கிற மாதிரியே பேசாம கண்ணுங்க போயிட்டோம். கடைசி என்ன செஞ்சு விட்டீங்க? தேர்தல் வரைக்கல இவங்க மாறிடுவாங்களோ முதுகுல குத்தி போடுவாங்க பயம் வந்தோன்னு உடனே துரோகி எப்படி வேதனை இருக்கும். இது வன்னி மந்தனாகிய நான் உங்களுக்காக ஐயா செல்லப்பா மாற்றன் ஐயாட்ட கும்பிட்டு கேட்ட ஐயாவுக்கா படிச்சு விடுங்க ஐயா. அப்பா சொன்னார், நம்பாத தம்பி
அப்படின்னாக்கா அந்த அனுபவத்துல சொல்லணும் நம்பாதையாப்பா உன்னை பேரு கட்டு போயிடும் ஐயா. இல்ல ஐயா புலிஸ் ஐயா இந்த வீட்டுக்கார மத்தாக்களை கெஞ்சி 24 மத்தியத்துக்குள்ள திருப்பாம்புடிய காலத்துல ஒலிம்பி அடிச்சு கெஞ்சி தான் ஐயா பாட்டு படிச்சவர். அந்த செல்லப்பானுடைய ஐயாவும் படிச்சு அந்த மரமவனும் படிச்சு மகனும் இந்த பேரை கூட உங்களுக்கு சொல்ல முடியல. பாட்டு படிச்சதால செல்லப்பா. அப்ப இவ்வளவு அர்ப்பணிப்போட செய்த வன்னிமந்தனாகிய என்னைய நீங்க இவ்வளவு அடிச்சு விட்ட உடனே மக்களுக்கு வெறுப்பு வந்துட்டு. இவ்வளவு நித்திரை இல்லாம இந்த பொடியன் அவன் நித்திரை உள்ளாடி அவனுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்குன்னு தெரியும். சாப்பிடாம இந்த புள்ள இவன் இந்த மக்கள் எவ்வளவு கிடந்து எவ்வளவு அர்ப்பணிச்சு இவனே துரோகம் சொல்றவன். நாளைக்கு எங்களுக்கு எப்படி துரோகம் செய்ய மாட்டாங்கன்னு பயம். பண்டி மைந்தன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய தலைவர் சொல்லக்கூடிய வசனமாயா இது? வசனமா? ஜனாதிபதி தேர்தலாம் புலவிட்டீங்க சரி, இந்த பாராளுமன்றத்தில் இந்த புலவிட்டீங்க சரி, பாராளுமன்ற உறுப்பினர் வந்த அப்புறம் மாறுறீங்களா? இதுக்கு அப்புறம் மாறுறீங்களா நீங்கள்? இல்ல. அப்ப குடும்ப அரசியல் போனான்னு சொல்லி உங்களோட அண்ணன் பொட்டம்மனோட இருந்த மிக முக்கியமான தமிழன் லெப்டினன்ட் தமிழன் அண்ணா, உங்களோட சொந்த அண்ணா லண்டன்ல இருந்து அண்டு முதல்ல கதை கேட்கல, முதல்ல கதைக்கு வரைக்கல, எனக்கு குடும்ப அரசியல் பிடிக்காத பனிமேந்தன் அண்ணா இறக்கி கொடுங்க சரி. அண்டு சொன்ன இதே பாய் இப்போது எதுக்காக குடும்ப அரசியலை கொண்டு வந்தது? உங்களுடைய சொந்த அண்ணா மகன் அன்பழகனை எதுக்கு இறக்கி நீங்கள்? ஓர நம்பர் எதுக்கு கொண்டு நீங்கள்? அப்ப உங்களோட கொள்கை என்னையா? உங்களோட கொள்கை கோட்பாடு என்னையா? அப்ப எங்களுக்கு ஒன்று மட்டும் விளங்கிட்டு நீங்கள் கொள்கையில நிலை இல்லை, கோட்பாட்டில நிலை இல்லை. நேற்று ஒரு 10 மணிக்கு ஒரு பேச்சு, 11க்கு ஒரு பேச்சு, 12க்கு ஒரு பேச்சு, 1 மணிக்கு ஒரு பேச்சு. அப்ப நாங்கள் என்னடைய உங்களை நம்பி பின்னால வாரது என்ன சொல்லுங்க சரி. மக்கள் மத்திய இதை வந்து சொன்னீங்க கடைசியாக மன்னிச்சு விட்டோம் சரி. எல்லாத்தையும் நாங்கள் நீங்க ஒரு புள்ளி எல்லாத்தையும் மறைச்சு தான் நாங்கள் பேசி கொண்டு நாங்க. அப்போ அவங்கட மட்ட கருத்து சுதந்திரம் இல்லை, இதுல பேச வரீங்க இல்ல. அப்ப சைட்டுக்கு போய்க்கிற அதுக்கு நாங்க குத்துக்கரணம் அடிச்சு உங்களுக்கு ஆதரவு சொல்லணும். அப்ப வன்னிமே தான் நல்லது. வேந்த அனுராவுக்கு பேசிக்கல அதுக்கு நல்லது, வேந்த அங்காள மற்றதுக்கு மாறைக்க அதுக்கு நல்லது. எல்லாத்துக்கும் நீங்க போறோம்னா குத்துக்கரணம் அடிச்சா நாங்க நல்லது. உங்களை ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்டா உங்களுக்கு நாங்க கட்ட துரோகிகள். எத்தனை துரோகிகள் உங்க ஆபம்? எல்லாரும் துரோகி. அப்ப நீங்க யாரு கேப்பமா? நீங்க விவாதிக்க ரெடியா பாருங்களா? நான் கேட்கிற ஒரு கேள்வி கூட பதில் இருக்கிறா? நான் இறக்குறேன் முழு விஷயத்தை எங்கல இறக்குவீங்களா? அப்ப நீங்கள் உங்களாலேயே உங்களுக்கான ஆதரவை தொலைச்சு போட்டு உங்களுக்கான அத்தனையும் தொலைச்சு போட்டு இன்னைக்கு பன்னிமேந்தன் கட்டவன் அண்டு ஐயா நாங்க கேட்டிருந்தானே லோஜி அக்காவும் அர்ச்சுனா ராமநாதனும் பிரகாசன் தானே களத்துல 2 வேலை செய்தவன். அவன் வேலை செஞ்சவன். அப்ப நான் கேட்பேன் தானே இவன் களத்துல 2 வேலை செய்ததுக்கு அவன் ஓட்டு நான் கேட்டது புள்ளியா ஐயா? என்ன ஐயா புள்ள? இல்ல சரி. இப்ப பிள்ளைகள் இப்ப இதுக்கு என்ன செய்யலாம்னு நீங்க சொல்றீங்க. நான் தவறு நான் திரும்ப நீங்களா நீதிபதி ஒரு முடிவு பார்க்க விடுங்க நான் சொல்றேன். அவர் வேலையை பார்க்க விடுங்க. அவரை பார்க்க விடாம நாங்க என்ன செய்யறாங்க? நீங்க தனியா ஒரு தளத்துல பேசுங்க, அவரோட தனியா பேசுங்க. இது ஒரு யூடியூப்ல பணம் தந்தவ அண்ணா ஒரு நிமிஷம் மக்களான் பணம் தந்தவ மக்களால் உங்களுக்கு பானம் தந்தவ மக்களால் நோட்டீஸ் அடிக்க காசு தந்தவ இதுவரையும் காசு அந்த ஆளுக்கான நீங்க 1 லட்சம் பேர் பாத்தீங்க தானே திலீப் கொஞ்சம் பொறுங்க. இப்ப நந்தீஷ் வந்து கேட்ட கேள்வியை கேட்டு பாத்தீங்க தானே நாக்கப்படுங்கிற மாதிரி நந்தீஷ் வந்து கேக்கு. இப்படி எத்தனை பேருக்கு நாங்க பதில் சொல்லணும்? உங்களை எனக்கு எப்படி தெரியும்? இந்த எலெக்ஷனுக்குள்ளால தானே தெரியும். உங்களுக்கு அனுப்பவா இந்த காசு அனுப்பின அக்காக்கள் எனக்கு மெசேஜ் போட்டு நான் அனுப்பவா? நான் 9-10 பேர் மெசேஜ் வந்துருக்கேன். என்ன நான் சொல்லி வைக்கிறேன் போய் ஏன் நான் சொல்லி வைக்கணும்? உங்களுக்கு ஆதரவு நீங்க என்ன சார் அடிக்கிறோம் நாங்கள்? என்ன கேள்வி கேட்டா சார் அடிப்பா உங்களுக்கு? எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு காசுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லி இருக்கிறார். என்ன சார் அடிக்கிறாங்க நீங்கள்? என்ன ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இப்படியா கதைப்பார்? நான் ஆண்டுவார், சாமான் ஆண்டுவார், சீமான் ஆண்டுவார், நக்கண்டுவார், சாப்பிட கேட்டதுதான் பதில் சொல்றேன். இப்ப நீங்க கேட்ட
சரி இதை சர்மாவத்தை கொஞ்சம் மரியாதை இருக்கா கொஞ்சம் உங்களுக்கு? அருங்க. கலைப்பமா நாங்கள் இந்த வேண்டாம் முந்தி வேண்டாம் கேட்ட ஜெஸ் ஜெஸ் கீழே வர இது எத்தனை மக்கள் அரவாசி நோ அரவாசி ஜெஸ் ஏன் குழப்பம் குழப்பத்துக்கு காரணம் யாரு இவர் யாரு அர்ஜுனா ராமநாதன் அண்ணா ரகுராமு என்னடா, உங்களுக்கு புரியல. இதுல பாத்தீங்கன்னா வேற கட்சிக்காரங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. சரியா? அவங்க தான் இந்த நோண்டு போடுறவங்க. அவருக்கு ஆதரவா கதைக்கையில அவருக்கு ஆதரவா கதைக்கையில இல்லாம அவர் எங்களுக்கு ஆதரவனாக்கள் இப்ப மாத்தி கதைக்கையில மற்ற கட்சிக்கார அப்ப வரையிலையா என்னப்பா என்ன பேச்சு உங்களை என்னடா நான் இதுல வரையல, நான் கதைக்கையில நான் சொல்றேன். நான் உங்களை எனக்கு கோவம் இல்லை நீங்க பாவம் என்ன நான் இப்ப சொல்றேன் நீங்க பாவம் நீங்க சொல்றத கோபம் இல்ல என்ன நாங்க தலைப்படையில கழிச்சது பாவம் நீங்க பாவம் அக்கா அக்கா மன்னிச்சு கொடுப்பாங்க எனக்கு வேற வழி இல்லையா ஏதாவது விதமா திலீப் நீங்கள் ஏதாவது ஒரு விதமா டாக்டர் இந்த தளத்தை கூட்டி வந்து கலைக்க விடுவீங்களா? ஏங்க சார், நான் உங்களை நான் கேட்டேன் தானே, உங்களை நான் கேட்டேன் தானே, நாங்க ஏதாவது பண்ணுவோம் கேட்டோம் தானே. சொல்லாம நான் கேட்க மாட்டேன். அண்ணா 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 ஒரு நிமிஷம் நான் இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். அன்னைக்கு அந்த உள்ளுக்கு இந்த வெற்றி செய்தியோட விரைக்கல முதல் போய் விரைக்கல நீங்களும் ஓடி போய் கட்டிப்பிடிச்சு கொஞ்சினீங்க. உங்களோட போட்டி ஓட்ட சகல வேட்பாளர் நிக்கிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சிருக்கணும்டா நீங்க கட்டிப்பிடிச்சு கொஞ்சம் சரி நீங்க ஓடி போய் கட்டிப்பிடிச்சு வாத்துக்கள் தூக்கினீங்க சரி. ஆனா ஒரு பாராளுமன்ற ஒரு கட்சியுடைய தலைவனுக்கு என்ன இருந்திருக்கும் தன்னோட போட்டியிட்ட ஏனைய சக வேட்பாளர் நின்றுண்டா அவைக்கு கை கொடுத்து நன்றி சொல்லி போட்டு அதுக்கு பிறகுதான் வந்து மீடியாவுக்கு வந்திருப்பாங்க. இதுதான் வெளிநாட்டில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் செய்யற ஒவ்வொரு கடமையும் இருக்கு. நீங்க வேணுமெண்டா யூடியூப்ல வீடியோ எடுத்து போய் பாருங்க. உங்களுக்கு அந்த பண்பு இருக்கா? நீங்க அதை செய்வீங்களா? அன்றைக்கு லோஜியக்கா கை கொடுத்தவங்க தானே. அண்ணா லோஜியக்கா தான் உங்களை வந்து கை தறினோம் நீங்க கொடுத்தீங்களா தேடி வந்து அந்த பண்பு இருக்கா உங்கள்ட்ட? இல்ல 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 நீங்க நீங்க இப்ப நீங்க தூக்கி இல்ல அந்த இடத்துல நான் நிக்கிறேன் பிரதர், நான் நிக்கிறேன். சரியோ? நான் நிக்கிறேன். நான் ஃபர்ஸ்டா பாருங்க யூடியூப்ல இருக்கு போய் பாருங்க. முதல் போய் தண்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கும் தனக்கு உழைச்ச மக்கள் எல்லாரும் கை கொடுத்து போட்டு நான் சொல்றத கேளுங்க. அந்த இடத்துல நான் நீங்க இருக்கல. சரியோ? நான் போய் அவரை கட்டி பிடிச்சிட்டு அவர் நேரா வர்றார். அதுக்கு முன்னாடி அந்த நீல ஷர்ட்காரர் எல்லாம் போய் தூக்கினவங்க. அதுக்கு பிறகு லோஜியக்கா வர்றாங்க. அப்ப அவர் நேரா வர்றார். லோஜியக்கா கைய பிடிச்சி கட்டி பிடிச்சு கொடுக்குறாங்க. இதே திரும்ப இதே தவறு சொன்னீங்கன்னா எவ்வளவு நான் முதல்ல சொன்னேன் என்ன துரோகம் என்று சொல்லும் வரைக்கும் ஆதரவா இருப்பேன். துரோகம் சொன்னீங்களா திருப்பி கேளுங்க. தெரியாம கலைக்கிறீங்கன்னா சொல்றேன். நாங்க எப்படி துரோகம் போனாங்க என்ன சொல்லுங்க பாப்பா. இது மைந்தன் என்ன வார்த்தை பேசுறாங்க இதுல வந்து நீங்க பாராளுமன்றத்துக்கு போனீங்க வீடு கட்டுற கதையும் கார் விற்கிற கதையும் எனக்கு வீடு இல்லாத கதையும் நான் செக்யூரிட்டியா கொண்டு போற கதையும் தான் கழிக்கிறீங்க. மக்களை பற்றி மக்களை பற்றி என்ன பேசுறீங்க நீங்கள்? என்னங்க பேசுறீங்க நீங்கள்? நீங்க உங்களுக்கு தெரியுமா நேத்து என்ன பேசுறீங்க நீங்கள்? ஒரு வீடு கட்ட போறாரு அது வந்து அனுதாப அலையத்தான் திரும்பவும் அழுகுறாரு அவருக்கு அழுகுறாரு திருப்பதி சொல்றாரு காசு குட்டியாண்டா இந்த செருப்பு நீங்க உங்களுக்கு அடிச்சு கொடுங்க. ஒரு நன்றி இல்லாதவர் எவ்வளவு குட்டீங்க நீங்கள் ஒரு நன்றி வந்து அவங்களுக்கு ஒரு நன்றி இருக்கா? முந்த நாள் வன்னிமைந்தன் தளத்தை நான் நன்றி சொன்னாரா இல்லையான்னு கேளுங்களேன். தளத்துக்கு வந்து சொன்னாரா அப்பன்? நான் தளத்துக்கு இல்ல, நான் சொன்னது வன்னி மைந்தனுக்கா நன்றி சொல்லுவேன். திலீபண்ண சத்தியமா சொல்றேன் உங்களை நான் இப்ப உங்களே கோவம் இல்ல அக்காதான் கோவம் இல்லை அவனுக்கு அடுத்து பேசணும் உங்களோட சத்தியமா உங்களை எனக்கு கோவம் இல்ல. நீங்கள் ஆறாங்கத்துல கதைக்கிறீங்க எப்படியாவது ஒற்றுமைப்படுத்தணும். எனக்கு அந்த வேலையும் வேதனையும் விளங்குது எப்படியாவது சேர்த்து வெளில வைக்கணும். உண்மையை நான் மதிக்கிறேன். என்ன இந்த நேரத்துல நீங்க பொறுமையா அந்த கதைக்கிறீங்க இல்ல இது ஆதங்கம். உங்களுக்கு கோவத்தை நீங்க கதைக்கிறீங்க இது ஆதங்கத்துல கதைக்கிறீங்க. எப்படியாவது சேர்த்து போனண்டா வென்றோம் உறைஞ்ச மக்கள் நான் கடந்து கொண்டு இருக்குது அவர் கடைசி வந்து பெற மாட்டார். இவர் மக்களுக்கு உரியவர் அல்ல. இவர் மக்களுக்கு உரியவர் இல்லையா? நான் போக மக்கள் உணரின மாட்டேன். அவர் தான் புலா விடுறாரு. என்ன இதுல வந்து ஒரு நன்றியை சொல்லி போட்டு மன்னிச்சு கொள்ளுங்க மக்கள் என்று நன்றியை சொல்லிட்டு போனா மக்கள் பின்னால போயிடும். என்ன கெட்டு போகுது? ஒன்றும் இல்லையா? எனக்கு அர்ஜுனாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா?
நான் தனிப்படையில இந்த வெப்சைட் நான் நினைக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஒரு தளத்தால அவருடைய இது கற்றக்கூடாது தலைமை, அதாவது நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, அது ஒரு ஒரு பெர்சன்டேஜாவது கிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். திலீப் இப்ப வந்து டாக்டர் அர்ஜுனா என்றவர் ஒரு தனி மனிதன் இல்லை, அவர் ஒரு பொது சொத்து. சரியோ, மக்களின் பிரதிநிதி. சரியோ, அப்ப மக்களின் பிரதிநிதி என்றவர் மக்களை சர்டிஃபை பண்ணவும், அவர் சர்டிஃபை பண்ணாட்டி அவர் தண்டகளையிலே மண்ணை தூக்கி போடுறார், களம் போடுதுன்னு நீங்க சொல்லலாம். சரி, ஓகே, அப்ப நீங்க அவரு பாட்டுக்கு விடுங்களேன். நீங்க இத ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது ஆர்கியூ பண்ணிட்டு விட்டுருங்களேன். இதை நீங்க ஆர்கியூ பண்ணாதீங்க. தனி மனித சுதந்திரம் அப்பன் அவனவன் படுறதை இப்ப நீங்க ஆர்கியூ பண்ற மாதிரி நான் எனக்கு படுறதை சொல்லலாம் தானே. அப்போ சரி, இல்ல அதாவது நீங்க என்ன நீங்க தனிமத சுதந்திரம்ன்றது நீங்க உங்களுக்கு ஆர்கியூ பண்ணுங்க. இத பேஸ்புக் இதுல யூடியூப்ல போட்டு ஆர்கியூ பண்றதால எவ்வளவு பிரச்சனை வருது தெரியுமா? இயலாதுன்னு கேட்கிறேன். ஏன் ஆர்கியூ பண்ண இயலாது? இந்த தளத்துல தானே நாங்கள் எங்களுக்கு வேறண்டே தெரியாது அர்ச்சுனாவை. இல்ல ஆர்கியூ பண்ணுங்க, என்னண்டா ஆர்கியூ பண்ணுங்க, ஆர்கியூ பண்ண வேணாம்னு சொல்லல. நாளைக்கு அவர் இந்த வந்து பாராளுமன்றத்துக்கு வந்துட்டார், இனி என்ன விஷயம் பண்ணணும், நல்ல விஷயங்கள் அவர் என்ன அவருக்காக என்ன விஷயங்கள் பண்ணலாம் என்று பண்ணுங்க. அதான் வரவேற்கிறேன். நாங்க சொல்லி அவர் செய்ய போறாரா? உங்க பாருங்க, உடுப்புட்டிக்கு அவங்க கேக்குறாங்க, போ சொல்லுங்க. சுலிபுரத்துக்கு அவங்க கேக்குறாங்க, போ சொல்லுங்க. வட்டுக்கோட்டை தொகுதிக்கு பெற சொல்றாங்க, போ சொல்லுங்க. அப்ப நான் சொல்றது இப்ப நேத்து சாவச்சேரிக்கு போனவர் தானே, சாவச்சேரிக்கு போனவர் தானே, ஒவ்வொரு இடம் போவார். நீங்க போகாம நீங்களாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, மக்கள் நம்பி உங்களுக்கு பின்னால நின்றவங்க, எங்களுக்கு நன்றி சொல்ல தேவையில்லை. அந்த மக்களுக்கு போய் நன்றியை சொல்லுங்க முதல். ஐயா, நேத்து போய் சாவச்சேரியில எல்லார்ட்டையும் போய் சொன்னார் தானே, அந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்றீங்க இல்ல? சாவச்சேரி மட்டுமா இவரை கொண்டே மேல ஏத்தி விட்டு என்னண்டா ஒரு நெகோசியேஷன் பாயிண்ட் நன்றி சொல்றேன் நீங்க விடுறீங்க. அதாவது போ தனித்தானே போவார். நீங்க சொல்லலாம், நீங்க டிலீப் என்னத்தையும் சொல்லலாம். சரியா, டாக்டர் செய்தது புல. சரியா, இப்படி ஒரு இதுல எத்தனை பேர், 1000 பேர் சில நேரம் வந்துட்டு போறாங்க. அவ்வளவு பேருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டது மைந்த டாக்டரை. சரியா, அப்படி எல்லாம் செய்து இவ்வளவு பிரச்சாரம் செய்து காசை நாங்கள் அனுப்ப வச்ச பிறகு வெண்டா பிறகு உதறி தள்ளுற மாதிரி தானே நீங்க நடக்கிறீங்க. நான் இவ்வளவு நாளும் பேக் ரொக்கையில் என்னன்னு சொன்னா நெகோசியேட் பண்ணணும்டா, நான் தான் ஊர்ல நிக்கிறேன், நெகோசியேட் பண்றதுக்கு நான் ரெடி. ஆனா தளம் சொல்லாம நான் செய்ய மாட்டேன். ஆனா டாக்டர் செய்தது புல. சரியா, இப்ப நீங்க இவ சொல்றீங்க இல்ல, நாங்கள் இன்னொரு ஆளை இறக்கவா மாகாண சபைக்கு டாக்டருக்கு எதிரா? அதையா நீங்க விரும்புறீங்க? ஒவ்வொரு மாகாண சபை ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இறக்கவா? 32 பேரை இறக்கவா? சும்மா இதுல இருக்கிறவங்க எல்லாம் டைம் இல்லாமல் சும்மா வந்து இதுல இதண்டோன்னு இருக்கே இல்லையா? அப்ப சரியோ, அவனவன் தன்னை வேலையில பார்த்துட்டு இங்கே ஒரு எங்க மக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கணும் தான் நாங்கள் வந்தாங்க. இந்த டாக்டரால எனக்கு ஒரு பிரயோசனமும் இல்லை. அவர்கிட்ட ஒரு ஃபைனுக்கு கூட நான் போறது இல்லை. அப்ப எங்களுக்கு மட்டும் பிரயோசனம் நினைக்கிறீங்களா? எனக்கு மட்டும் பிரயோசனம் நினைக்கிறீங்களா? என்னத்துக்கு வந்து நாங்கள் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல விடிவு கிடைக்கணும் தமிழ் மக்கள். அதுதான் நான் வந்திருக்கிறேன். அப்ப நீ அதுக்கு என்ன விடிவை தந்தீங்க? நீங்கள் ஓட்டு கேட்க வாரீங்கள், ஒரு நன்றி கூடி வந்து சொல்ல இல்லையென்று சொன்னா உங்களுக்கும் முந்தி இருந்த அரசியல்வாதிகளுக்கும் என்ன வித்தியாசம்? இனி அவங்க கேட்கிறாங்க, இனி என்ன டாக்டர் 5 வருஷத்துக்கு பிறகுதான் வருவார் ஓட்டு கேட்கிற நேரம் இல்லையா? நான் உண்மையா நடுநிலைமையா இந்த வன்னி மைந்த தளத்துக்கு நான் வந்து நான் வராதுக்கு நான் இது பண்ணல. இப்ப நீங்க மற்ற இடங்களுக்கு அந்த நீல ஷர்ட்டை கேட்டவருக்கு நான் பதில் சொல்றேன். இப்பதான் சாவச்சேரிக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு எங்க போனவர்? பாராளுமன்றத்துக்கு போனவர். நாளைக்கு அதான் இனித்தானே வருவார். ஏன் நீங்க அதை புரிஞ்சு கொள்றீங்க? இல்ல இந்த இடத்துல நான் இருந்தேன் சொன்னால் சரியோ, சாவச்சேரிக்கு ஆண்டு பின்னேரமே போயிருப்பேன். அதுதான் பிளான். சரியோ, வெள்ளிக்கிழமை பின்னேரம் போறதுதான் பிளான். அடுத்த நாள் நான் உடுப்படி போயிருப்பேன். மற்ற ஏரியாவில் எங்க கூட ஓட் போட்டாங்களோ அந்த இடத்துக்கு போயிருப்பேன். கார்னருக்கு போயிருப்பேன். இட்ஸ் சிம்பிள் திங். ஒரு சந்தைக்கு போறேன், டேங்க் பண்றேன் பாரு. நீங்கள் வந்து இப்ப மீட்டிங் போட்டு டேங்க் பண்ண வேண்டிய அவசரம் இல்லை. சரி, இது சிம்பிள் திங். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதான் நடக்க வேணும். அப்படி இல்லாட்டி தெரிஞ்சவன் சொல்றத கேட்டு நடக்க வேணும். உங்களுக்கு அனுபவம் இல்லையென்றா உங்களுக்கு ஒரு அட்வைசர் குரூப்பை வச்சிருக்கவன். நீங்க மற்றவன் சொல்லு கேட்கறதுக்கு ரெடி இல்லையே. நான் போன் அடிக்கிறேன், ஆன்சர் பண்றீங்க இல்லையே. ஒரே ஒருக்கா அடிச்சு நான் வாழ்த்து சொல்றதுக்கு ஆன்சர் பண்ண இல்லை. கோ டு ஹெல். வை ஷுட் ஐ போதர்? நான் விட்டுட்டேன்.
தெரியும். நாங்கள் உண்மையாப்பு எனக்கு 2 கிழமையில ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு கண்ணுக்கு லேசர் சர்ஜரி லண்டன்ல. அதை கேன்சல் பண்ணி போட்டு நான் வந்தேன்னா ஊருக்கு என்னண்டா எலெக்ஷன் டைம்ல நிக்க வேணும். சரி, நான் அன்பா வளர்த்த நேக்கு நஞ்சு வச்சுட்டாங்க தெரியுமா? நான் சிலுவரத்துல மீட்டிங் போட்டேன். அது நார்மல் நாய் இல்லை, சவுத் ஆப்பிரிக்கன் நாய். இரவிரவா கொண்டு வந்து பானுக்குள்ள நஞ்ச பூசி தூக்கி எறிஞ்சு போட்டாங்க, நாய் செத்து போச்சு. ஒவ்வொருத்தரும் உள்ள குமரலாம் இருக்கிறாங்க. நாங்கள் இறங்கிட்டோம். எங்கண்ட லொஸ்ட்டை நாங்கள் வெளியில காட்டப்படாது. அதுக்காகத்தான் நாங்கள் பயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா இனி வர இது கூடிக்கொண்டே போகுது. ஒன்று மைந்தன் யூ டிசைடு, இது ஆதரவு தளமா அல்லது இது எதிர்த்தளமா? எதிர்த்தளம் என்று சொன்னா இன்னொரு ஆளை நிப்பாட்டுங்க மாகாண சபைக்கு. தெரியும், நான் ஆக்களை கொண்டு வரேன். என்ன மாதிரி 50 பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இறங்கி வேலை செய்யறதுக்கு. ஆதரவு தளம்னா டாக்டரை கொண்டு வாங்க, இதுல மன்னிப்பு கேட்டு போட்டு தேங்க்யூன்னு சொல்லி போட்டு எல்லாரும் ஒண்டா பயணிப்போம். நாங்க இன்னும் பயணிக்க ரெடி. திஸ் இஸ் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். அதுக்கு பிறகு இப்படி இல்லையேன்னு சொன்னா இந்த டாக்டரை பற்றியே இந்த தளத்துல கதையாதைங்கப்பா. இன்னொரு பாயிண்டை கொண்டு வாங்க, கதைப்போம், அதை பற்றி நாங்கள் போவோம். சரிதான். டாக்டர் சாவச்சேரிக்கு வர முந்தையே இந்த தளம் உருவாகிட்டது, மைந்தன் உருவாக்கிட்டார். சரி, உண்மையா நிதானப்படி நடக்க வேணும். டாக்டர் ரெடி இல்லையோ, இந்த தளத்துல வந்து நன்றி சொல்ல ரெடி இல்லையோ, இந்த காசு கொடுத்த அவையல் எல்லாருக்கும் நன்றி சொல்லி அவருக்கு கணக்கை கொடுக்க ரெடி இல்லையோ, ஃபைன், யூ கோ இன் யுவர் ஓன் வே. somebody else will be challenging you in மானசபை. that's it. thank you அப்பன். மன்னிச்சு கொள்ளுங்க டிலீப். உண்மையா நீங்கள் உங்களை இந்த தளத்தால தான் எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு நல்ல மனுஷன், ஆளுமையான மனுஷன். ஆனால் உண்மையா டாக்டர் செய்கிற பிள்ளை எல்லாத்துக்கும் நாங்கள் மூடி மறைச்சு விட்டதுனால தான் இவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு வந்திருக்கு. பிள்ளையண்டு அப்பப்போ சொல்லியிருந்தா எனக்கே சொல்கிறான் யூடியூப்காரர், ஐயா நீங்கள்லாம் வயது மூத்த நீங்கள் டாக்டர் பிள்ளைவுடையக்க சொல்லியிருந்தீங்கண்டா அவர் திருத்தி இருப்பாரு, ஏன் நீங்கள் சொல்லாம விட்ட? நீங்கள் சாவச்சேரி சந்தையில் நாங்கள் சொல்கிறோம் யூடியூப்காரர், சார் நீங்கள் கதைக்காதீங்க, டாக்டர் நீங்கள் கதைக்காதீங்க, நாங்கள் கதைக்கிறோம் போலீஸோட, நாங்கள் கதைக்கிறோம் மற்ற கட்சிக்காரர் சண்டைக்கு வேற டாக்டர் வேயப்பத்தி கொண்டிருக்கிறார். அது என்ன நாங்கள் கேட்டா சொல்ற, அவர் கேட்கிறார், நீங்க கேட்டா நீங்க சொல்லே இல்லையா? நீங்கள் அவர் பிளவுடைக்க தட்டி சொல்ல இல்லை. அதாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்தாண்டு அவங்க யூடியூப்காரர் என்ன கேட்கிறான். நான் சொல்லுவேன் யூடியூப்காரர்கிட்ட பேருகளை. சரி, அவர் திருந்தி இருப்பார், நீங்க சுட்டி காட்ட இல்லை. இதைத்தான் மயூரனும் போய் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லுது. சரி, அப்ப நடுக நாங்கள் மூடி மறைச்சு மக்களை இருட்டில் வைக்க இயலாது. உண்மையாமதான் நாங்கள் சொல்ல இயலாது. இந்த தளம் மக்களை இருட்டில் வைக்க இயலாது. சில விஷயங்களை உடைச்சி சொல்லி விடுங்கப்பா, மக்கள் டிசைட் பண்ணட்டும் என்னென்ன செய்கிறான்னு. உண்மையா டாக்டர் சரியில்லை, டாக்டர் வேற இல்லை, இந்த தளத்தோட ஒர்க்கு போக இல்லையா, மைந்தன் யூ டிசைடு. வணக்கம் எல்லோருக்கும். அரசியலுக்கு புதுசு, நாங்களும் பழகிட்டோம். இப்ப என்ன கம்பெயின் என்னென்று எங்களுக்கு தெரியும், என்னென்ன செய்வோம் தெரியும், நாங்களும் பழகிட்டோம். அப்ப சரி, என்ன மாறுங்க உங்க இன்பாக்ஸ்ல பாத்துட்டா இன்பாக்ஸ்ல மாறி மெசேஜ் வருது, ஐயா மாகாண சபைக்கு நான் நிக்க ரெடி, நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? நான் சொன்னேன் அரசியல் எனக்கு வேண்டாம். அப்படித்தான் நான் இருந்தேன். மைந்தன் தான் என்ன கொண்டு இதுக்குள்ள இன்வால்வ் பண்ண விட்டேன். நீங்கள் மைந்தனும் டாக்டர் கணேசன் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக நான் இதுல நின்று இதாண்டேனா. சரி, இனி எனக்கு உண்மையா நான் ஃபியூச்சர்ல ஒரு உதவி வேணும் என்ற ஒரு காரணத்துக்காக நான் டாக்டர் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. இதுல இந்த தளத்துல நிற்கிற செல்வம் சரி, எஸ்பி சரி, மைந்தன் சரி, யாரும் சரி, இந்த வெளிநாட்டில் இருக்கிற ஒருதனுக்கும் இப்படி ஒரு உதவி தேவை வராது. எங்கள்ட பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்போ அல்லது ரெக்கமெண்டேஷனோ அல்லது ஒன்றுக்குமே நாங்கள் டாக்டர்கிட்ட போக போறது இல்லை, டாக்டர் அர்ஜுனாட்ட போக போறது இல்லை. அவர் தண்டபாட்டில் அரசியலை உருவாக்குறார். நாங்கள் என்னத்தை எதிர்பார்த்து, நாங்கள் ஊழலற்ற ஒரு அரசியலை உருவாக்க வேணும் தமிழ் மக்கள் சமூகத்தில். சரியோ, இந்த பவுட் எல்லாம் சிங்கள பிரதேசத்துக்கு போகப்படாது, எம்பிபிக்கு போகப்படாது என்ற ஒரு இதுக்குத்தான் நாங்கள் இதாண்டு. நாங்கள் சரி, வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் வணக்கம் வாங்கண்ணா. வணக்கம் நன்னி மைந்தன், வணக்கம் தளத்தில் இருக்க எல்லோருக்கும் வணக்கம். தில்லன் அண்ணா, உங்களோட சேவைக்கு இருகரம் கூப்பி நான் இதன்றேன். உங்களோட சேவை எங்களுக்கு தேவை. நீங்க சொல்றதெல்லாம் அவ்வளவு சரி. வன்னிமைதான் நான் உங்களை ஒரு தம்பியா ஏற்று இந்த கதைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கு டிசைட் பண்ணணும், நீங்கள் ஆதரிக்கிறீங்களோ இல்லையோ உண்டோ.
இது எங்களுக்கு ஒரு Exactly. தமிழ் தேசியம் அழிய போகுது. நீங்கள் முடிவெடுக்கணும். இது சும்மா கதைக்கிறதுக்கு இல்ல. இது என்ன சொல்றது, சொல் புத்தியும் செயல் புத்தியும் சேர்த்து செயல்பட்டாதான் அரசியல் ஆகலாம். அரசியல் ஒரு பெரிய இது. நீங்கள் சும்மா வந்து கதைச்சு போட்டு போறதுக்கு இல்ல. இல்லைன்னா சொல்றதெல்லாம் சரி, இன்றைக்கு நீங்க டிசைட் பண்ணணும், அல்லாட்டிக்கு வேற ஆட்களை இறக்கலாம், வேற நடக்கலாம், சில விஷயங்கள் இருக்குது. அதால தயவு செய்து வன்னிமேந்தன் நீங்க டிசைட் பண்ணணும். இன்றையில இருந்து நாளைக்கு நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க. ஏனென்றா இது சும்மா கதைச்சிட்டு போற அலுவல் இல்லை. எங்களோட தமிழ் தேசியம் அழிஞ்சு போயிருக்கு. கத்தியின் விளிம்புல நாங்கள் ஏறி நிற்கின்றோம். இன்றைக்கு நாங்க முடிவெடுக்காட்டிக்கு எங்களுக்காக கதைக்கிறதுக்கு ஒரு நம்பி நாங்கள் அரிச்சினா வந்து எங்களுக்கு செய்வாருங்க. இதுல ஒரு காந்தன் உங்களுக்கு அது எனது நிலைப்பாடு மக்கள், இது எனது நிலைப்பாடு மிக தெளிவானது. நாங்கள் யாருடைய அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் சிக்க மாட்டோம். இதுல நான் தெளிவா இருக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, அர்ச்சுனாவை ஆதரித்து நாங்கள் கடைசி வரை அவரை ஆதரிப்போம். ஆனால் அவர் செய்த அத்தனை தவறுகளுக்கும் எதிராக கடுமையான விமர்சனத்தை வைப்போம். இதுல இந்த நிலப்பாடுல மாற்றவில்லை. மூன்றாவது, இந்த தளத்தினூடாக அர்ஜுனா ராமனுடைய கட்சிக்குள் அது சார்பாக ஒற்றுபோது நிதி சேகரித்துக்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது. எந்த மக்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட மாட்டோம். ஆனால் நான் திருப்பி சொல்றேன், நாங்கள் ஆதரிச்சோம் எங்களுக்கு கழுத்து சண்டை வரலாம், குத்து சண்டை வரலாம். ஆனா கடுமையான விமர்சனத்தை வைப்போம். நல்லது செய்தா தூக்கி வச்சு கொண்டாடுவோம், பிள்ளை செய்தா தூக்கி வச்சு நாங்கள் அடிக்கடி அடிப்போம். அதை நல்ல சொல்லிக்கல சிரிச்சுக்கிட்ட போற நீங்க செய்யற தப்புன்னு சொன்னா அதைத்தான் நான் கதைக்கிறேன். கதைச்சோடனா அச்சுனாக்கு எதிராக வந்துட்டான், ஏன் நான் உங்களுக்கு நான் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கல அப்படி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் மக்களை மதிக்கல, அந்த மக்களின் அர்ப்பணிப்பை மதிக்கல. இன்று கூட முதலாவது பேஜில் நான் ஓடி வந்து பார்த்தேன், ஏக்கத்தோட பார்த்தேன். ஏங்கிய புலிகளும் ஏக்கத்தோட துடித்த நெஞ்சுக்கும் சரியான பதில் வருமானு பார்த்த பொழுது அதில் எதையும் நான் காண முடியவில்லை. அப்ப அதில் நான் ஏமாந்து போயிட்டேன். அப்ப நாங்கள் நம்பி ஏமாந்து போற சமூகமாக இருக்கிறோமா என எண்ணிய பொழுதுதான் என்னை அறியாமல் புலிகள் கண்ணீரை கொட்டியது. நாங்கள் கரைபடிந்த கரகங்களை பற்றி பிடித்து நடந்து விட்டோமோ என தவறான பாதையில் வந்து விட்டோமோ என எண்ணிய பொழுதுதான் எங்களுடைய துரோகத்தனமான நடவடிக்கைகளும் தூர நோக்கில்லாத பார்வையுடைய கரங்களை பற்றியதால் நான் மனமுடைந்து போனேன். ஓடி வந்தேன். பாராளுமன்றத்துக்கு போனது சரி, கமரா போட்டது சரி, எல்லாம் சரி. ஆனா வந்ததுல நான் வீடு கட்ட போறேன், நான் காரை விற்க போறேன், இந்த காரை இத்தனைக்கு வாங்குங்கோ இப்படி என்று அதுல அந்த பேசின விஷயத்திலே அரவாசி விஷயம் அவருக்கு எதிராகவே அந்த பேச்சு மாத்தி விட்டு இருக்குது. இப்ப நான் உடைச்சே பேசுகிறேன். 1,50,00,000 அந்த காரை விற்க போறீங்கண்டா, இதுவரை காலம் மக்களுக்கு சோத்துக்கு வழி இல்ல, எனக்கு சாப்பாடு நாங்க கொண்டு நீங்க நின்ற கொட்டுக்கெல்லாம் காசு கொடுத்துதாரு அந்த காசு. அப்ப இன்னைக்கு 1,50,00,000 வித்து போட்டு அவங்க 5 வருஷத்துக்கு பானம் தாராங்கண்டா. அப்ப அந்த கருத்து நீங்க என்ன சொல்ல வாரீங்க? நான் உருட்டு பிரட்டன்னு சொல்ல வாரீங்களா என்ன? அதுல உள்ள அந்த கருத்துல உள்ள ஆழம் தெரியுமா என்ன உங்களுக்கு? நீங்க உணர்ந்தா பேசுறீங்களா என்ன? நான் வெளிப்படையா கேட்கிறேன் மக்கள்கிட்ட. திரும்ப அதே தவறு திரும்ப ரெண்டாவது யூடியூபருக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்னண்டு யூடியூபருக்கு என்ன சொல்றாரு, நாங்களே போட்டிங்கண்டா உங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பேன். என்ன பற்றி கலைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், மக்கள் ஓட்டு போட்டு மக்களுக்கு சேவை செய்ய. நீங்க இப்ப பொதுமகன். உங்க பொதுமகனாகிய உங்களை பற்றி கலைக்கிறதுக்கு ஓட்டு போட்ட மகனுக்கும் ஓட்டு போட பேசுறதுக்கு உரிமை இருக்கு. இது கூட தெரியாத பாராளுமன்ற உறுப்பினர் எதுக்காக பாராளுமன்றத்துக்கு போனீங்க கேள்வியை காப்பானா இல்லையா? அவதூறு பரப்பில் நடவடிக்கை எடுப்பேன் என்றால் அப்ப நீங்க உங்கள் மீது அவதூறு பரப்பப்பட்டதா தானே 19 வழக்கு இருக்குது. அப்ப அது என்ன காரணம்? நீங்கள் ஏனைய அவதூறு பரப்பினது வழக்கு போட்டுக்கிறார். அப்ப நீங்கள் இப்ப என்னதை பேச வாரீங்க? உங்களுக்காக இறுதி வரை வெல்றதுக்காக இந்த ஜிஎல் தரிசன் உள்ளிட்ட எத்தனை யூடியூபர் மாற இன்றைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப நீங்கள் நேரத்துக்கு நேரம் ஏனையா மாத்தி பேசுறீங்க? நாளைக்கு எவனையா ஆதரவு தருவான்? யார் ஆதரவு தருவான்? நாங்கள் ஆதங்கத்தில் கதைக்கிறோம், நாளைக்கு மன்னிச்சு கொள்ளுங்க கேட்டு போட்டு நாளைக்கு உங்களுக்கு ஆதரவு வந்துட்டு போயிடுவோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க இது மாறாம தொடர்ந்தும் அதே தவறுக்கு மேல தவறு. உங்களுக்கு தேவை வெளிநாட்டு மக்களுடைய பணம். இதுல ஒன்று மட்டும் விளங்கிச்சுடா, இவைக்கு பணம் தான் இலக்கு. மக்களது கொள்கை இல்ல, மக்களது நலன் இல்ல, எதுவுமே இல்லை. இவைக்கு தேவை மக்களது பணம் பணம் பணம். அப்படிங்கிற பணமா என்ன? ஏதாவது சரி தேர்தல வந்த மக்களுக்கு வந்து என்ன சொன்னீங்க? மக்களுக்கு வந்து என்ன சொன்னீங்க? நன்றி சொல்ல முடியும் வந்து சொன்னீங்களா? இங்க நன்றி சொல்றதுக்கான காசு கேட்டாங்களா? வந்து ஏதாவது கேட்டாங்களா என்ன? இங்க வாங்க அர்ஜுனா ராமநாதன், நீங்க நன்றி சொல்றேன்டா எங்களுக்கு நிமிஷத்துக்கு இவ்வளவு கட்டணம் செலுத்த யாராவது கேட்டாங்கன்னா என்ன?
கேட்டேனே மைந்தன் மைந்தன் இப்போ உமாக்கு மனம் வெறுத்து போச்சுன்னு சொன்னா சரி அவரை வச்சு தேவையில்லாத பிரச்சாரம் செய்யாம நாங்கள் ஒரே அடியா முடிச்சு விடுவோம். இனி நாங்க அர்ச்சனா நான் ராமநாதன் திருப்ப சொல்றேன், நாங்கள் முதலே முடிவு 15ஆம் தேதியா முடிவு எடுத்து தெளிவா சொல்லிட்டோம். என்னண்டு அனைத்து கட்சியையும் கடுமையான விமர்சகராக மாறுவோம். ஏன்டா அர்ச்சுனா ராமநாதனை விட்டா இனி எங்களுக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப அர்ச்சுனா ராமநாதனை விட நீ யாருக்கு பின்னால வரலாம் ஐயா? நாங்க நம்பினோம் அர்ச்சுனா ராமன் நல்ல சேவனை நம்பினோம். இப்ப அவரே எங்களை ஏமாத்தி போட்டாருல. இனி யாரை நம்பினா பின்னால நீங்க ஒரு ஆள் சொல்லுங்க, எந்த எதுக்கு பின்னால நாங்க வரலாம் நீங்க சொல்லுங்க, ஒரு கட்சியை சொல்லுங்க. வணக்கம் மன்னிமேந்தன். உங்கள்கிட்டையும் கிர்லன் ஐயாட்டி இந்த தளத்துல நான் பொதுவா கேட்கின்றேன். இது எந்த தனிப்பட்ட ஒரு பொதுமான கருத்து. அர்ச்சனாவோட ஒரு கதைச்சு பாருங்க, இல்லாட்டிக்கு அடுத்த தேர்வா வேற ஒரு ஆளை நாங்க தெரிவு செய்யலாமா மாகாண சபை? நீங்க தெரிவு செய்து கொண்டு வாங்க ஐயா. ஆனா நான் ஆதரவான்னு கேட்டா எனக்கு நான் நான் எப்போ மக்கள்ல ஒருத்தன். மக்கள் என்ன சொன்னா மக்களுக்காக தான் நிற்பேன். இந்த அரசியல் கட்சிக்கு பெட்டி வண்டி போட்டு வந்து பேசுற பாடக வாய் மாதிரி நான் பெற மாட்டேன். நான் இந்த மக்களுக்கு தேவை, நீதிதான் தேவை. நாளைக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு வர்ற பிறகு நாங்க ஆதரவு கொடுத்த பிறகு நாளைக்கு தேசத்துறை என்ன முதல்ல குத்திட்டு போவானே என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? நாங்கள் இரவு 16 மணித்தியால இந்த செல்வன் நினைக்கிறார் எஸ்பி பாவம் எஸ்பி ரோட்ல நின்று இருக்க முறையீட்டு எப்படி நான் நினைக்கிறேன். நின்று காலம் 9 மணி கடற்கரை கேட்கல 16 மணித்தியால வந்த மனுஷன் நித்திர துங்கி நின்று என்ன அத்தனை பேரும் நன்றி கட்டண்டா. நாங்கள் நன்றி கட்ட மனிதரண்டா. சரி, நாங்க நன்றி கட்டவரா இருந்துட்டு போறோம். நாங்கள் அப்படித்தான் இருந்துட்டு போறோம். நீங்கள் நாங்க நன்றி கட்டுறோம். அப்ப நீங்க நாங்க தேசத்துறை. சரி, ஓகே, நாங்க தேசத்துறை. அப்ப நீங்க யாரப்ப? நாங்க தேசத்துறை. சரி, நாங்க இருந்துட்டு போறோம். அப்ப நீங்க நாங்க நன்றி கட்டவர். சரி, நாங்க இருந்துட்டு போறோம். அப்ப நீங்க சொல்லுங்க. சிறையில இருந்து வந்ததுல இருந்து வேட்பாளர் தெரிவில இருந்து அத்தனை நான் அப்ப அந்த தளபதி சபை நான் சொன்னான். முதல்ல கத்திரன் எனக்கு தெரியும், ஆக்கள் இல்ல மஜூரன் தெரிவு செய்யலன்னு தெரிஞ்சு ஓட்டுது. எப்படியாவது கொண்டு வந்து ஆக்களை இறக்கி விடுவோம். உடனே செட் பண்ணி கொடுத்துறாங்க. கடைசி என்ன சொன்ன நீங்கள்? எதுல நான் வேட்பாளர் தெரிவில இருந்து எதுல உங்களுக்கு நன்றி இருக்கு? அதுக்கு பிறகு இந்த மக்களை ஒன்றிணைச்சு அவ்வளவு சேர்த்து கொடுத்து எதுல நன்றி இருக்கு? அந்த மக்கள் பாவம் இரவு பார்க்கல வந்து சர்வீஸ்ல எதுல உங்களுக்கு நன்றி ஒன்று சொல்லுங்க. அட என்ன மன்னிமேந்தன் துரோகின்னு சொல்லிட்டு போ பிரச்சனை. சரி, நீங்க உங்களை மனநோயோடு சொல்லி போட்டாங்க ஆதங்கம் தாங்க இல்லாம 2009க்கு பிறகு இப்போ இவரை பாரு ஒரு மருதன் பதிலண்டது. நான் சிட்டியா குமுறினேன். பார்த்து கொண்டு பக்கத்துல பார்த்து பிள்ளை வந்து சொல்லிச்சது இல்லைன்னா பாட்டை எழுதுங்க. இதுல லைவ் போய்கொண்டு ஒரு பாட்டு எழுதி ஜால்மண்ணி எழுத போட்டு விட்டான். எத்தனை கோடி மக்கள் அந்த பாட்டு போய் சேர்ந்தது, எத்தனை லட்சக்கணக்கான மக்களை போய் சேர்ந்தது. தளபதி சபை என்ன பேஸ்புக்ல மட்டும் 8,80,000 போய் பார்த்துருக்கா இல்லையா? போய் பாருங்க. இப்ப ஏதாவது ஒரு நன்றி இருக்கா உங்களுக்கு? ஒரு நன்றி கடன். அப்ப நீங்கள் பாவிச்சு போட்டு எரிஞ்சிட்டு போறதுக்கு கழுவி போட்டு எரிஞ்சு டொய்லெட் டூசுவா என்ன? துடைச்சு போட்டு எரிஞ்சிட்டு போறதுக்கு நாங்கள் டொய்லெட் டூசுவா என்ன? இதை விட இப்ப அருவருப்பான ஆக்களை திருப்பவும் நாங்கள் அவரை ஆதரிக்கணுமான்னு சொன்னா நாங்கள் எப்படி ஐயா ஆதரிக்கிறது? நாங்கள் இனியும் உங்களை நம்பணும்னா எப்படி ஐயா நம்புறது? எனக்கு நம்புறது? சரி, உலகத்தை நாங்க மன்னிச்சு போடுறோம். இன்றைக்கு நாங்க ஆவலோட எதிர்பார்த்து எங்கட வீரமகன் போட்டான், எங்களுடைய வீரவேந்தன் போட்டான், எங்கட புரட்சி புயல் போயிட்டார். இன்றைக்கு ஏதாவது பாராளுமன்றத்தில் சொன்ன மாதிரி செஞ்சிருப்பான் ஐயா. போய் பார்த்தா மக்களே 1,50,00,000 நான் காரை விற்க போறேன். அர்ச்சுனாவை விரும்புறவர்கள் யார்? அப்ப அதுலயே விளங்கிட்டு வியாபாரியா வந்துட்டேன். அப்ப வெள்ளவட்டிக்கும் உங்களுக்கும் என்ன? வெள்ளவட்டி கூட முதலாவது பாராளுமன்ற நாளே வந்து வியாபாரத்தை பேசின டீல் இல்லை. ஆனா நீங்க என்ன செய்யுங்க? இன்றைக்கு 150 கோடி 150 லட்சம் 15 மில்லியன் 1 மில்லியன் 10 லட்சம். அப்ப 1,50,00,000 விற்க போறேன்னு சொல்றீங்க. அதுக்கு முதல்ல அதிலே பாருங்க எவ்வளவு முரண்பாடு பாருங்க. எனக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் தரும் எம்பி சம்பளம், அதுல 1,30,30,000 ரூபாய் லோன் கட்டி போடுவேன். அதுக்கு அடுத்த முறை பாருங்க, எனக்கு 5 வருஷத்துக்கு அரசாங்கம் ஒரு வாகனம் தருது. அடுத்த முறை பாருங்க, அதுக்கு 10,000 ரூபாய் தான் சம்பளம் தருது. ஆனா எனக்கு 50,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். அதுக்கு புலத்தமைக்கலாம் காசு வரும். இஞ்சவா நான் உனக்கு படித்து தெரிஞ்சுவா. சரி, முதலாவது 2 லட்சம் சம்பளம் வருதா? வருது இல்ல? சரி, அதுல 1,30,000 காருக்கு லோன் கட்டினா மிச்சம் 70,000 இருக்கல? ஆமா இருக்குது. அது உங்க செலவுக்கு போயிருதா? ஆமா போயிருது. சரி, அதை விடுவோம், மறந்துடுவோம். இப்ப 1,50,00,000 150 லட்சத்துக்கு இந்த வண்டியா வித்தாச்சு. அப்ப 72 லட்சம் அந்த லோன் காசு கட்டியாச்சு. இப்ப 72 கட்டினா மிச்சம் எவ்வளவு வரப்போகுது? கிட்டத்தட்ட 78 லட்சம் வரப்போகுது. அதை கொண்டு எங்க போட போறீங்க?
எங்க போட போறீங்க? சரி, எங்கேயோ வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இதுக்கு பிறகு 2 லட்சம் சம்பளம் பெறும் அடுத்த மாசம். இதுல இப்ப 2 லட்சம் பொக்கட்டுக்கான இருக்கா போகுது. அப்ப எதுக்காக உங்களோட சாரதிக்கு 10,000 ரூபாய் தருவாங்க, 50,000 ரூபாய் தாங்க, எதுக்காக கேள்வி கேட்டீங்க? எதுக்காக கேள்வி கேட்டீங்க? அப்ப இப்ப இதுலயே இந்த பேச்சிலேயே ஒரு தெளிவில்லாத நீங்க எப்படி ஐயா வந்து இந்த உலக நாள்ல இருந்து எத்தனையோ டிப்ளமேட்டிக் வருவான், ராஜதந்திரி வந்து பேசுவான். எஸ் ஆமா ஓகே, எஸ் 500 மில்லியன் என்ன செய்ய போறீங்க? நான் கிணறு கட்ட போறேன், பேந்து ரோட்டை போட போறேன், பேந்து பள்ளி சப்பாத்தில பேந்து எல்லாம் அவன் சொல்லுவான், ஆனா முட்டா பையில உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ என்ன எம்பி வந்து என்ன கேட்டானண்டா? வெக்கமா இல்ல? அவன் முள்ளக்காரன் சிரிச்சு தலையாட்டி நம்புற வரையில அங்க ஓகே ஓகே எஸ் ஓகே யா குட் ஜாப் யா ஓகே புத்தா எஸ் மஸ் யூனிட் எஸ் தென் பேந்த அப்புறம் அங்க ரோடு எஸ் யூனிட் மஸ் நீட் ரோட் எஸ் ஹவ் மச் 100 மில்லியன் ஓகே 100 மில்லியன் தட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். கடைசியில் சொல்லுவான், அட முட்டா பையில என்ன பேச வந்திருக்கிற? இதான் பள்ளக்கார். அவன் எல்லாத்துக்கும் கேட்க தலையாடி கேட்பான், கேட்டுப்பட்ட கடைசியில் விக்கெட் அடிச்சு போட்டு முட்டா பை என்று போயிடுவான். இது நடக்குதா இல்லையா இருந்து பாருங்க. ஏன்னா நாங்க வெள்ளக்கார நாள் இருக்கிறோம், உங்களுக்கு தெரியும். ஒரு வங்கியில லோன் கேட்க போனா வெள்ளக்கார பழகைகள் அவங்களோட மைண்ட் செட் என்னது, அவங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்கும், அவன் கதைக்கிற மாதிரி கதைப்பான், பாலபுரத்துல ஊசி ஏத்துவான். இல்ல மைந்தன் நீங்கள் குழம்பாதீங்க கணக்க. இல்ல என்னன்னு சொன்னா, நீங்கள் இவ காந்தன் சொன்ன மாதிரி, காந்தன் தானே இதுல கதைச்சது, காந்தன் சொன்ன மாதிரி நீங்க டாக்டருக்கு 2 மினிட்ஸ் கதைக்கணுமா? ஆரப்பன் கணேஷ் ஐயா அவரை கூப்பிடுங்க. நீங்கள் காந்தன் சொன்ன மாதிரி 24 ஹவர்ஸோ 48 ஹவர்ஸோ டாக்டருக்கு கொடுங்க. இல்லையோ மைந்தன் யூ டிசைடட் வாட் யூ வாண்ட் டு டு. சரிதானே ஐயா? எந்த நிலப்பாடு சரி ஐயா? நீங்க சொல்லுங்க, நான் வெளிப்படையா சொல்றேன். எந்த கட்சிக்காக நீங்க சொல்லுங்க. அர்ஜுனாவை நம்பினோம், வெள்ளப்பட்டிக்கு எதிராக அர்ஜுனா ஒரே ஆயுதம். இப்ப நீங்க சொல்லுங்க, எந்த கட்சிக்காக கொடுக்கலாம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல வேற ஒரு கட்சிக்கும் ஆதரவு கொடுக்கல. சரி, அப்ப நாங்க சொல்லுங்க, இப்ப நான் என்ன செய்யணும்? மணிமேலன் வணக்கம். என்னண்டா இது எங்கட கடைசி பயணம், இதை விட்டா எங்கட தமிழ் தேசியம் அழிஞ்சிடும். அதுக்காகத்தான் என்னுடைய தனிமையான கருத்து. ஒருவேளை அச்சுனா எல்லாம் மாறி எல்லாம் மறந்து அண்ணா மன்னிச்சு கொள்ளுங்க, நான் தெளிவா இருக்கிறேன், ஆலோசனைக்கு ஆக்கள் இருக்குன்னு வந்தா கண்டிப்பா இருப்போம். அப்ப அப்படி நாளைக்கு வந்துட்டே இருக்க, இப்போ இன்னொரு ஆதரிச்சா அதான் அவர்கிட்ட கேட்டு இப்ப நாங்க 24 முடிவு எடுத்துட்டு ஒரு ஆளை ஆதரிச்சிட்டோம். சரி, ஆதரிச்சிட்டோம். நாளைக்கு அர்ஜுனராமன் ஒரு 2 மாசத்துல அனுபவப்பட்டு நல்ல விஷயம் செய்து மக்களோட நல்ல விஷயங்களை கொண்டு வரைக்கல அண்டு வந்து கேள்வி கேட்டா நான் புல செஞ்சேன், நான் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, நான் செய்த தவறு தான், மன்னிப்பு. அவர் மன்னிப்பு கேட்கறதுல தயங்கால மனுஷன். அதுல வாழ்த்துக்கள், நன்றி, பாராட்டுகள். நாளை திரும்ப வந்து ஒரு கேள்வி கேட்டா இப்ப என்ன சொல்றது? அவ மக்கள் என்ன கேட்பினா, பன்னிவேந்தன் உன் மக அவசரம் தானே ஐயா மிச்சம், நீ ஒரு கோபக்கார புத்திய காட்டிட்டியே, நீங்க ஒரு மனுஷனான கேள்வி கேட்டா அந்த மக்களுக்கு நான் என்ன பதில சொல்றது? நீங்க சொல்லுங்க. உண்மை நான் சொல்றேன். நீங்கள் ஆதரிக்கிறா ஆதரிங்கோ, இல்லையென்று சொன்னா அவற்றை கதையே கதையாதீங்க. அவர் தன் கிளைண்ட்ஸ் சாரி ஆதரவாளரை வச்சு அவர் முன்னுக்கு போகட்டும். ஏன் அவரை டேமேஜ் பண்ணுவான்? சரிதானே? அதைத்தான் நான் சொல்றேன். சரி, இப்ப நீங்க சொல்றீங்க என்னண்டா, அவர் விட்ட தவறுகளை சுட்டி காட்ட மறைச்சு தான் அவரை உசுப்பேத்தி தான் இன்றைக்கு அர்ஜுனா கூட காரணம் வந்தா உசுப்பேத்தி. ஏன் நீங்க அவர் செய்கிற தவறான அப்படிங்கிற சுட்டி காட்டதான் விஷயம். இப்ப 2-3 நாளா தவறை சுட்டி காட்டணும். என்ன சொல்றீங்க? வன்னிமேந்தன் எதிராக வந்துட்டான், அவருடைய பேரை டேமேஜ் பண்றான். அப்ப அன்றைக்கு ஆதரிக்கல. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கடா, நாங்க தப்பா செய்வோம், அதை கண்டுக்காத. நான் சொல்றேன், நல்லதை முழுக்க எடுத்து பேசு, தப்பா கதைச்சியண்டா உன்னை துரோகி என்று முத்திர குத்துவன். இதா அப்படி நாங்க செஞ்சு விடுறோம். அப்படி நாங்க செஞ்சு விடுறோம். நீங்க மக்கள் சொல்லுங்க, மக்களை இப்ப சொல்லுங்க, அர்ஜுனா ராமன் செய்யற நல்ல விஷயத்த மட்டும்தான் நான் கதை கொடுமாண்டா, ஏசன்னு போடுங்க, கெட்டதை பேசக்கூடாண்டா, ஆமாம் நோண்டு போடுங்க. அவரை கதைக்கிற நன்மையை மட்டும் தான் பேசுவானும், அவரை கெட்ட வார்த்தையை பேசக்கூடாண்டா, ஏசன்னு போடுங்க. உண்மையை மட்டும் தான் பேசணும்டா, ஏசன்னு போடுங்க. நான் உங்களுக்கு பக்கம் பாரு, பாருங்க. அப்ப அறம் சார்ந்து செய்யறவன், நீதிக்காக நிக்கிறவன் எப்படி ஒரு பக்கத்தை மட்டும் கதைக்க முடியும்? இல்ல டாக்டர் வந்திருக்க மாட்டாரு. இல்ல இப்படியான ஒரு நிலைமை வந்திருக்காது. இல்ல 2 பக்கம் கதைச்சிருந்த மாட்டா, ஒரு பக்கமா தானே கதைச்சினாங்க.
சரி, கோவப்படாதே என்னோட. இப்ப இல்ல நாங்கள் எப்ப மாறினாங்கண்டா, நாங்கள் பாராளுமன்ற தேர்தல வந்தா பிறகும் நாங்க போட்ட திட்டம் மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கலாம். நீங்க இன்றைக்கு பன்னி மேந்தன் அடிக்க வேண்டாம். பன்னி மேந்தன் அது கடதாசி ஐயா, ஊதி விட்டா பறந்து போற சாமான். நான் பெரிய ஆளே இல்லையா. நான் பள்ளிக்கூடம் போத பட்டிக்காட்டான் அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட பாசத்தை சொல்லி விடுறேன். நான் ஒரு பட்டிக்காட்டான் பள்ளிக்கூடம் போதான்னு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நன்றி வணக்கம், ஏற்றுக்கொள்றேன். ஆனா இந்த மக்கள் பாவம் அப்பா, பாவம். இந்த உண்மையான இந்த மக்கள் பாவம். வேலைக்கு போய்க்கல, வேலையில இருந்து டாக்ஸியோட எத்தனை பேர் கமரா அடிச்சு, எத்தனை லைசன்ஸ் பாயிண்ட்ஸ் இழந்து, எத்தனை பேர் வேலையை விட்டு நித்திர தூங்கி நீங்க வரப்பொருளுக்கா, எத்தனை பேர் வேலையை லீவ் எடுத்து, எத்தனை பேர் நீங்கள் அங்க போன வைத்தியசாலையில் கிடந்தவங்க. ஆற்றியாவது ஒரு நன்றி கடன், ஒரு அர்ப்பணிப்புக்கு ஒரு நன்றி இருக்கா உங்களுக்கு? இருக்கா? பன்னி மேந்தனை விடப்பா, நீங்க கண்டபடி பேசிட்டு போங்க. எனக்கு எந்த நீங்க பன்னி மேந்தனை போட்டு